ஹாய் காய்ஸ் கெட் அவர் ஃபேக்ட்ரி பேக். இது வந்து எடுத்து பண்ணலான்னு இருக்கோம். நம்ம டெய்லியும் ஒரு 7 மணிக்கு ஃபேக்ட்ரி சோலோ ரங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்துருங்க எல்லாரும். கெட் அவர் ஃபேக்ட்ரி பேக். எது காரணம் என்னன்னா, ஒரே ஒரு ஆள், ஒரேவா பிஎஃப் ஜோக்கர் அவருக்காக தான் இந்த வீடியோ. இவர் ஆரம்பித்தனால தான் நம்ம முடிச்சு வைக்கலான்னு இல்லை, நம்மளே கொஞ்சம் தொடரலான்னு பிளானில் இருக்கேன். எல்லாம் வாங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் எவனும் இல்லை, இன்னும் எவனும் இல்லை. சரி, கீழே வந்துச்சு. நான் ஒரு நியூ பிளேயர் தான் கைஸ். ஓகே வாங்க செகண்ட் மேட்ச் பார்த்துப்போம். ஓகே, ரெண்டாவது மேட்ச்சில் அவனா வந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தவன் 2 பேராக தான் வாங்கடா, அப்படியே போப்போம், அப்படியே பெருசு பெருசாக மேலே ஏற்றிட்டு போயிடலாம். இது டே 1 ஒரேவா பிஎஃப் ஜோக்கருக்காக. ப்ரோ, என் வீடியோ பார்த்தீங்கன்னா என் யூஐடி லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இல்லை இது பண்ணுங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அங்கே ஒருத்தன் போனான், ஆனால் கீழே போயிட்டான். ப்ரோ எவனா வாங்கலை. எவனா வந்துட்டான். வா ப்ரோ இது ப்ரோ, ஒரே வஞ்சில் குத்துறேன். சாவு ப்ரோ. ஓகே, எதை சொல்ல தரேன். சரி ஓகே, 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணுவோம். ஒரு நாளுக்கு சோலோ ரங்கு 2 வீடியோ வந்துடும் நம்புகிறேன். அப்படி வரலன்னா அடுத்த நாள் 4 ரங்கு, அதாவது 4 இது சேர்த்து வந்துடும். டே 2 டே 3 அப்படி வந்துடும். இது இங்கே மேலே உள்ளவன் ஜி இதை வச்சுட்டு அடித்தானா நம்ம கன் வச்சு எடுத்துருவோம். அது பிஸ்டல் வச்சு அடித்தானா நம்ம இதை வச்சு அடிச்சிடுவோம். கையில் ஃபிஸ்ட்டு பண்ணானா நம்ம ஃபிஸ்ட்டு பண்ணிப்போம். ஓகே, நீ எவ்வளோ வரலன்னு நினைக்கிறேன். என் யூடி லாஸ்ட்டாக பண்ணுறேன். ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது தமிழாக மட்டும் என் ரெக்வஸ்ட்டில் தமிழ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்கள், எல்லாம் தெரிய வைக்கிங்க தமிழ்ந்து. பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிஎஃப் ஜோக்கர் ப்ரோ நீங்கள் கொடுங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் ப்ரோ பேசுனேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்களா மேட்ச்சு, அதே மேட்ச்சில் கொஞ்சம் கில் அடிக்கலான்னு சொல்லி ஹிட் லிஸ்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். 3 கில் அடித்தேன். 3 கில்லு பத்தல. சரி, இன்னொன்று ஹிட் லிஸ்ட்டு போட்டு 4வது கில் எடுப்போமேன்னு சொல்லிட்டு அங்கே ஹிட் லிஸ்ட் போட்டால் ஒரு பொண்ணு நேராக போய் விட்டு ஏற்றுறேன். வாழை தான் போட்டுச்சு, புஷ்குன்னு அடியில் போயிட்டு எலிமினிட்டு. இது காரணம் என்ன, கருணா பண்ண வேலை என்னன்னு தெரியல. கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, நாளைக்கு டே 2 சந்திப்போம். டாடா பை பாய்.